இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்த செகண்ட் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைசிஸ் புக் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இது நான் தெரியாமல் பேப்பரையும் பார்த்தீங்கன்னா வெட்டிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வெட்டிட்டேன்னா இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அதெல்லாம் புக்கே வெட்டிட்டேன் கரெக்டாக. நான் பார்த்துல தெரியும் அந்த கரெக்டாக பேக்கேஜிங் வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா உள்ளே வெட்டிட்டேன் தெரியாமல். எனக்கு அதை மாதிரி சிலட்டே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா இது எத்தனை விஷயம் பார்த்தீங்கன்னா தெரில. இது பார்த்தீங்கன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு கிரைசிஸ் புக் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தேன். அதில் உள்ள அடுத்த இஷ்யூன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டீன் டைட்டன்ஸோட இஷ்யூ 2, டீன் டைட்டன்ஸோட இஷ்யூ 8, டீன் டைட்டன்ஸோட இஷ்யூ 9, அதே மாதிரி டீன் டைட்டன்ஸோட இஷ்யூ 10, டீன் டைட்டன்ஸோட இஷ்யூ 12, இஷ்யூ 14. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் டபுள் சைஸ் இஷ்யூ. இது பார்த்தீங்கன்னா எத்தனை இஷ்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரில, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பேட்மேனில் டபுள் சைஸ் இஷ்யூ. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டாங்க. ஸோ கரெக்டாக தெரில எந்த இஷ்யூன்னு. இது பார்த்தீங்கன்னா இஷ்யூ 33. இது கரெக்டாக இந்த இஷ்யூன்னு தெரில. இது மேலே பார்த்தீங்கன்னா இறக்க முடியுமான்னு தெரில. சரி, ஓகே. அடுத்து பேட்மேன் காத்தம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இஷ்யூ 6. ரொம்ப பார்த்தீங்கன்னா பழைய புக்கு, பார்த்தாலே தெரியும் ரொம்ப பழைய புக்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் காத்தம் அட்வென்ச்சர்ஸ், சரி காத்தம் அட்வென்ச்சர்ஸ் தான், நான் தப்பாக வச்சுட்டேன். ஓகே, காத்தம் அட்வென்ச்சர்ஸோட இஷ்யூ 14, அதுதான் இஷ்யூ 6. அடுத்து இது என்னது, இன்டர்நேஷ்னல் புக் சர்வீஸ், கரும்பு. அது புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த கீழே பாருங்கள், வேர் வேல்யூ மீட் ஸ்டடிஸ் புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா பார்க்கல. இது பார்த்தீங்கன்னா பேட்மேன் காத்தம் அட்வென்ச்சர்ஸோட இஷ்யூ 18. இது பார்த்தீங்கன்னா பேட்மேன் அட்வென்ச்சர்ஸோட இஷ்யூ 13. அது பார்த்தீங்கன்னா வேறு, இது பார்த்தீங்கன்னா வேறு. அது பார்த்தீங்கன்னா இஷ்யூ, இது எத்தனை இஷ்யூ உள்ளே ஒத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இஷ்யூ 34 மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டு இஷ்யூ எதுக்கு வெட்டுறாங்கன்னு கரெக்டாக தெரியல. இஷ்யூ பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 36. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் அட்வென்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ 10, இஷ்யூ 12 இருக்குது ஜஸ்டிஸ் அட்வென்ச்சர்ஸில். அடுத்து சூப்பர்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ரேண்டமான ஏதோ புக்கு போல், கரெக்டாக தெரில. ஓகே, இதே வந்து நான் கட் பண்ணியிருக்காங்க. காத்தம் கமிஷனோட இஷ்யூ 11, சூப்பர்மேனில் ஒரு இஷ்யூ 11 இருக்குது. அடுத்து சூப்பர்மேனில் ஒரு டபுள் சிஸ்ட் இஷ்யூ, ஃப்ரீ போஸ்டர் இன்சைடா, கண்டிப்பாக போஸ்டரு, எஸ் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இந்த போஸ்டர் வர மாட்டேது. எஸ் போஸ்டர் பார்த்தீங்கன்னா கூட இருக்குது. எப்பா அதில் போஸ்டர் மட்டும் தான் இருக்குது. போஸ்டர் பார்க்கலாங்க. பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் மட்டும் இருக்குது. ஒரு சில புக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டர் இருக்கிற பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பாருங்கள், சூப்பர்மேனோட போஸ்டரு சூப்பர் கரெக்டாக தெரிதான் தெரியல. சூப்பர்மேனோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதே மாதிரி திரும்ப புக்கில் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். புக்கில் வச்சிடலாம். இது வந்து சூப்பர்மேனோட இஷ்யூ 25. அடுத்து இது சூப்பர்மேனோட இஷ்யூ எத்தனைன்னு தெரியல கரெக்டாக. டபுள் சைஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இஷ்யூ மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டாங்க. ஸோ கரெக்டாக தெரியல. இதே பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் கரெக்டாக வெட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இதை மார்க் பண்ணியிருப்பாங்க போல். அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய மேகசின் மாதிரி போய்ட்டு நல்லா குண்டாக வெயிட்டாக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா டீன் டைட்டன்ஸோட டைட்டன்ஸ் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிற ஒரு பெரிய புக்கு. பார்த்தா தெரியும், சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், மாதிரி திக்காக இருக்கும் புக்கு. பேப்பர் வால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்க நல்லா வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காத்தமில் ஒரிஜினல் டிசி காமிக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸோட த நியூ 52 கிரீன் ஆரோ வால்யூம் 1 த மிட்டஸ் டச் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதில் பெரிய புக்கு தான், நல்லா பெருசாக பாருங்கள், பெருசாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு மேகசின் தான். மேகசினாக நாவல்ஸாக இருக்கணும், கரெக்டாக தெரில. இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பேட்மேன் அப்சல்யூட் பவர்
ஓகே புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேனோட அல்டிமேட் எக்ஸ்மேன் அப்படின்னு ஒரு புக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே இதுனா 40% ஆஃப் தான் போட்டிருக்காங்க. வால்யூம் 4 இது. வால்யூம் 4 ஹெல்ஃபயர் பிரிம்ஸ்டோன் அப்படியே தான் போட்டிருக்காங்க. நல்லா இது வேணா அடுத்த பர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நூற்றி 14 புக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இதெல்லாம் பார்க்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தா அந்த ஒரு மேகசின் மாதிரி பட்டது தான். இது கூட பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த எந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண பேப்பரு. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் 2 வால்யூம் 3. இன்ஜஸ்டிஸ் 2ஓட வால்யூம் 3 இப்போ புது புக்கு. அந்த தொடு முதல் ஃபீல்டு புது புக்கு இந்த மேலே ஒரு மாதிரி ஒரு பாலிஷான டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுசுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ரொம்ப யூஸ் பண்ணாத ஒரு புக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பாலிஷாக இருக்குது தொடர்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸோட வால்யூம் 3. இன்ஜஸ்டிஸோட வால்யூம் 3 கேப்டன் அமெரிக்காவோட தனி புக்கு. நல்லா வெயிட்டாக இருக்குது. ஓகே இது வந்து ஓரளவுக்கு யூஸ்டு மாதிரி தான் தெரியுது. ரொம்ப யூஸ்டோட ஓரளவுக்கு ஒரு யூஸ்டு ஒரு புக்கு மாதிரி தான் இருக்குது. கேப்டன் அமெரிக்காவோட இது எத்தனை இஷ்யூன்னு அப்படி நான் போடல. இது வந்து பிளாக் பேந்தர் கில்மாங்கரோட ஒரு தனி புக்கு. பிளாக் பேந்தர் கில்மாங்கரோட ஒரு தனி புக்கு. ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி மாதிரி ஒரு புக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க இதெல்லாம் வந்து 900-800 அந்த ரேஞ்சில் பார்த்து தான் வரும். நீங்கள் போய்ட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்பூலோட ஒரு புக் இருக்குது. இந்த வேர்ல்டு கிரேட்டஸ்ட் காமிக் மேகசின் டெட்பூல் இதில் போட்ட ஒரு பெரிய புக்கு. இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. திக்காக இருக்குது இந்த புக்கெலாம், சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூ எக்ஸ்மேன் அப்படின்னு இருக்குது. இது இந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேலே இஷ்யூ பார்த்தீங்கன்னா போடல. பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. இது அந்த டெட்பூல் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்துட்டு அந்த ஒரு யூஸ்டே பார்த்தீங்கன்னா இருக்காது. இது அந்த கில்மாங்கரு கேப்டன் அமெரிக்கா மட்டும் தான் அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் மாதிரி தெரிஞ்சுது. அதோட இதை மாதிரி யூஸ் பண்ண மாதிரி தெரில. நம்ம அடுத்த புக் பார்த்தா ஓப்பன் பண்ணிடலாம். அதுதாங்க ஃபைனல் பார்சல். பாருங்கள் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே ஸோ உங்களோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5/5 ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜிங்கு. புக்கு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா டேமேஜே ஆகாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேக்கேஜிங். புக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜே வராது. அந்த மாதிரி தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இந்த புக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு மெத்தட் தான். ஸோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா புக் சென்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி சாதா பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு மெத்தட் இல்லாத மாதிரி தான் ஒரு மாதிரி ஒரு லைட்டாக பயம் இருக்கும். ஏன்னா கடை தருவாங்களா என்னென்னு. பட் எனக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஓகே இது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காமிக் மட்டும் தான் இருக்குது. ஓகே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள் ஹல்கோட இது எத்தனை இஷ்யூ வேர்ல்ட்ஸ் எண்டு. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காமிக்குன்னு நினைக்கிறேன். காத்தம் காமிக்கலாம் இல்லை, ஒரிஜினல் காமிக்குது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப யூஸ்ட் மாதிரி தெரில. ஒரு மீடியமான ரேஞ்சில் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த புக்கை வந்து தரலாம் போட்டு இது பண்ண மாதிரி தெரில. மடங்கவும் இல்லை, நல்லா புதுசாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள் ஹல்க்கு. அடுத்து வந்து இது வந்து ஜெயண்ட் சூப்பர்மேன் ஸ்பெஷல் சீக்ரெட் ஆர்ஜின்ஸ் டிசி சூப்பர் ஹீரோஸ். அப்போ நம்ம புக்குக்கு இது காத்தம் காமிக்ஸோட இஷ்யூ ஸ்பெஷல் 1. ஓகே ஸ்பெஷல் 1 இது இஷ்யூ இல்லை, ஸ்பெஷல் 1. இது பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட ஆர்ஜின் போல். இது ஜெயண்ட் இஷ்யூ டிசி காமிக்ஸ் ப்ரெசன்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள இதோட நினைக்கிறேன் டிசி காமிக் ப்ரெசன்ஸோட இஷ்யூ 2. இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. டபுள் சைஸ்டு இஷ்யூ. சார் ஜெயண்ட் சைஸ்டு இஷ்யூ நல்லா பெருசாக இருக்குது. டபுள் சைஸில் விட பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிசி காமிக் ப்ரெசன்ட்டோட இஷ்யூ 3. பாருங்கள் ஜெயண்ட் சைஸ்டு இஷ்யூ கரெக்டாக தெரியுதான் தெரில. ஃப்ரீ டிசி காமிக்ஸ் ஃபுல் அவுட் போஸ்டர் இன்சைட். போஸ்டர் தான் இந்த மாதிரி தெரியல. ஒரு சில புக்கெலாம் போஸ்டர் வராது, ஒரு சில வந்தால் வரலாம். அது கரெக்டாக அவங்களால சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இருந்தால் இருக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயண்ட் சூப்பர் ஸ்பெஷல் JLA ஸ்பெஷல் 5. நம்ம சூப்பர்மேன் மாதிரி ஸ்பெஷல் 5 இது. ஃப்ரீ JLA போஸ்டர் இன்சைடா. ஓகே போஸ்டர் உள்ள இந்த மாதிரி இல்லை, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆஃப் 1 அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காத்தம் காமிக்கு தான் இது. ஜெயண்ட் சூப்பர் ஸ்பெஷல் 7 இது சூப்பராக இதுவும் பார்க்கறதுக்கு.
இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்ஸ்மேன் ஜெயண்ட் ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் 3 பார்க்க சூப்பர். ஸ்பெஷல் புக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எக்ஸ்மேன் ஜெயண்ட் ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் 4. அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் 3 ஸ்பெஷல் 4. அது பார்த்தீங்கன்னா மார்வல் சூப்பர் ஹீரோஸ் கான்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா போடுங்க, கான்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் 2 தென் சூப்பர் ஸ்பெஷல் எடிஷன். ஸ்பெஷல் எடிஷன். இது பார்த்தீங்கன்னா உள்ள போஸ்டர் இருக்கா? ஓகே, உள்ள பார்த்தீங்கன்னா போஸ்டர் இருக்குது. சூப்பர். உள்ள பாருங்கள், உள்ள போஸ்டர் இருக்குது. பெரிய போஸ்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. காமிக் கூட வேறு வந்திருக்கு. நல்லா ஒரு 2 உள்ள பார்த்தீங்கன்னா போஸ்டர் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்குது. ஆமாம், ஸ்பைடர்மேன்லாம் இருக்காரு. ஸ்பைடர்மேன், தார், கேப்டன் அமெரிக்கா எல்லாரோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. நான் திரும்ப இதை புக்லேயே பார்த்தீங்கன்னா வச்சிடுறேன். வெளியே எங்கே எடுத்தேன்னா கண்டிப்பாக போஸ்டர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸோட 2 ஸ்பெஷல் எடிஷன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் சூப்பர் ஸ்பெஷலோட உல்வரின். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் 2. அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் 3 2 புக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா இந்த நான் வாங்கியிருக்கிறது. கைஸ் இதை நான் காமிக்கிறேன். ஒரு 140 புக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நான் இந்த பார்த்தீங்கன்னா எண்ணிட்டு பார்க்கணும். அது சூப்பராக இருக்குது. இத்தனை இவ்வளோ புக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இவ்வளோ புக்ஸ் பாருங்கள். தேவைப்பட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். பாருங்கள், டேபிளில் பார்த்தீங்கன்னா நிரம்பிருச்சு. இவ்வளோ புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா புக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த புக்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ். எனக்கு இது எல்லா புக்குமே வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த புக்கெலாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் வந்து பார்க்க சூப்பராகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். பாய் கைஸ்.